இருக்குது. ட்ரை பண்ணுவோம். அதே பாய் ஃப்ரெண்டியா இந்த மேட்ச்சில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா வேர்ல்டு ஃப்ரீ சைடில் முன்னாடிலாம் உட்காந்துருந்துட்டு எல்லாம் ஃப்ரெண்டாக இருக்காங்க. ஓகேவா, இப்போது அப்படி யாராவது ஃப்ரெண்டாக வராங்களா அப்படின்னு தான் ட்ரை பண்ண போகிறோம். ஃப்ரெண்டுங்கிறாடே ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டு பாய். ஃப்ரெண்டாக போகிறாங்களா இல்லை வீட்டு எடுத்து அடிக்க போகிறாங்கன்னு தெரியலையே. பார்ப்போம் எத்தனை பேர் ஃப்ரெண்டாக வராங்க. ஐயோ பயமாட்டாக தான் இருக்குது. விஆர்ஆங்களா இருக்கா மைனஸ் ஆகிடும். ஆனால் அது அங்கே பேர் காற்றுல பறக்கிறாங்க. இவன் ஒருத்தர் குறமுட்டா. நான்டா என்ன நம்பி வந்தேன். நானே என்ன படத்துக்கு முடிச்சுட்டு இருக்கேன்டா. சரி பாவம் எவன்டா அவன். நான் மட்டும் தானே குதிச்சேன். ப்ரோ இங்கே வா ப்ரோ. ஐயோ ஃப்ரெண்டியா மைக் ஆன் முடியும். ஃப்ரெண்டு ப்ரோ இங்கே வா ப்ரோ. ப்ரோ தமிழா பாயி சுடாதியா. டேய் ஃப்ரெண்டு பிடிக்க கூப்பிடுறேன்டா. அட பைத்தியக்கிற பேர். ஃப்ரெண்டு ப்ரோ ஃப்ரெண்டு வா. எனிமீஸ் ஃப்ரெண்டு. ஓகே ப்ரோ தமிழா. போட ஃப்ரெண்டான மாதிரி தெரில. எனிமையாக சுடுவான் போல இருக்கு. அங்கே ஒருத்தருக்காயா ப்ரோ ஃப்ரெண்டு அடிக்கக்கூடாது. டே கோவலர் இல்லை அர்ஜென்ட் யூஸ் பண்ணுறதுக்கு. எப்படி சுட போகிறது இல்லை. ஜஸ்ட்டு ட்ரை தான் பண்ண போகிறோம். இங்கே தானே இருந்தான் பைக்கி பைய. டேய் எனிமி சார் ஃப்ரெண்டு சார். ப்ரோ ஃப்ரெண்டு டே ஃப்ரெண்டுடா. டேய் ஃப்ரெண்டுடா. யோ என்னையா பண்ணுற காப்பாத்தியா. ப்ரோ காப்பாற்று ப்ரோ. இந்த மேட்ச்சு கண்டுபிடிக்காம பார்த்தாக்க ஒர்க் அவுட்டே ஆகாதோ. ப்ரோ ஃப்ரெண்ட் ஆகலாம் ப்ரோ. அடிக்காத ப்ரோ. மனமென தெரிந்தது போதும் மனமென தெரிந்தது போதும். இப்படியே போனா எரிமி கன்ஃபார்ம் அடிப்பான்டா. லொட்டு போயிட கம்மன் ப்ரோ. ஆமாம் ப்ரோ நீங்கள் ஹிந்தியா தமிழா தெரில. லைக்கர் பண்ணுற பதி ஒரு லைக் வச்சுக்கோ ப்ரோ. நான் தெரிஞ்சு யாரும் ஃப்ரெண்டாக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதிகமாக ஃப்ரெண்டாக வரத்துக்கு வாய்ப்பு 99% தான் இருக்குது. அதை 1% எப்படா ஃப்ரெண்டாக வாங்க இருப்பான். எங்கேயாச்சும் ஒருத்தங்க இருப்பான். டே ஓ இது கம்மி தான் ப்ரோ. சைடில் பாரு ப்ரோ எவ்வளோ ஓடுறான் ப்ரோ. உங்களுக்கு ஏன் இருமறன்னு தெரில. பட் இரும வருகிறது. ஒரு மாதிரி தொண்டை கரகரன்னு கிச்சு சாப்பிடுங்கவா. கிச்சு மிட்டாய் சாப்பிடுங்க கிச்சை போக்குங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எவனுமே ஃப்ரெண்டாக மாட்டான். தலைவரே நாக்கால ரிவே பண்ணி விட்டுறியா. எவனுக்கு ஃப்ரெண்டாக மாட்டாங்க. போவோம் என்ன பண்ணிடுறாங்க. மிஞ்சி போனால் 4 அடி அடிப்பாங்க. செருப்பால் அடிப்பாங்க. அவ்வளோதானே. போடா டே ப்ரோ. நான் இந்த வீடியோவில் எடிட்லாம் பண்ணலையா. எனக்கு எடிட் பண்ண தெரிய மாட்டேதுயா. கன்ஃபார்மாக தெரிய மாட்டேது. ஸோ அதனால் வீடியோ அப்படியே நான் போடலான்ட்டு ஒரு முடிவில் இருக்கேன். நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க மேன்ஸ். ஓகே டேய் ஏறா ஜம்புடா. போக மாட்டானே ப்ரோ.
டேய் என்னடா இதில் ஒரு நாள் ஏற முடியாடா, சின்ன பிள்ளைங்க கூட ஏறி போகும்டா. சரி போடாடே. மியூசிக்கெலாம் போடக்கூடாது, அப்புறம் என்ன பண்ணுவாங்க நமக்கே தெரியாது. இப்போ நெக்ஸ்ட்டு ஃபைட்டுக்கு போடுறா அப்படின்னு நினச்சிங்கனாக்கா, சண்டைக்கு நான் போட சும்மா கண் எடுத்து வச்சுருக்கேன்ப்பா. ஏன்னா இந்த மேட்ச்சு நான் யாரையும் சுட போகிறது இல்லைன்னு சொல்ல மாட்டேன், சுடுவேன். சப்போஸ் 2 பேரும் சேர்த்து போட்டுட்டாங்கனாக்கா போவோமா லாடிக்கு அப்படின்னு போவேன். டேய் எவனாவது வாங்கடா, ஃப்ரெண்ட் ஆகிடலான்டா, அடிக்காதீங்கடா. இந்த மேட்ச் மட்டும் ஃப்ரெண்ட் ஆகிட்டு அவன் கூட வச்சு நல்லாயிருக்கும். நான் ஃப்ரெண்ட் ஆவான், இதெல்லாம் கட்ட எடுத்து போட்டு அடிக்கிறதே புதியா இருக்கானுங்க. யாரும் ஃப்ரெண்ட் ஆவாங்களா? ஃப்ரெண்டு நீங்கள் நான் ஃப்ரெண்டு காந்தி பிறந்த மண்ணு தான். ப்ரோ எங்கே ப்ரோ அர்ஜென்ட்டாக போகிறேன்? அவன் அதை போட்டு தெளிவிருக்கான் மேன், லூட் அடிக்க வரானோ இங்கே இல்லை. எங்கடா போகிற? அடிச்சு கொண்டுமா அடிச்சுட்டாங்கடா. ஃப்ரெண்டுடா டே ஃப்ரெண்டுடா. டேய் நான் உன்னை அடிக்க எவ்வளோடா இருக்கு? தலை மனசு தலை. டேய் என்கிட்ட கன்னெல்லாம் இருந்துச்சுடா, புல்லட்லாம் இருந்துச்சுடா, ஏன்டா நான் கூட அடிக்கிற? ஆனால் எவனுமே ஃப்ரெண்டாக மாட்டேங்கிறாடா. எல்லாம் எண்ணி பார்த்தா சுரதிலே இருக்காங்கப்பா, ஃப்ரெண்டாக வரது யாரும் இல்லை, தயாராக கூட இல்லை. நான் பேசுகிறது வீடியோவில் கேட்குதான்னு கூட தெரில, ஏன்னா நான் பேசுறது ஒரு மாதிரி பிளர்ராக இருக்குது, பிளர்டாக இருக்குது. என்னடா ஃப்ரீ ஃபயர் வந்தாக்கா அடிக்கிறது. ஒருத்தனை ஃப்ரெண்டு பிடிச்சி அவனை சின்னத்தனை ஃப்ரெண்டு பிடிச்சி ஜாலியாக ஊற்றுலான்னு பார்த்தாக்கா போயார நம்மளே போட்டு அடிக்கிறாங்க. இப்போ பாரு என்னடா அவனை செத்து போய் கிடக்குறான். உன்னை யாரும் அடித்தா குறுக்க கோடி பிரிச்சா. அங்கே நிறைய பண்ணுறான், போய் கூட போய் ஹெல்ப் பண்ணுவோம். ஏதாவது வண்டி அவன் எப்படி முடிச்சிடும் போல இருக்கே. எவனை காத்துக்கு வரோம், நம்ம டீம்மேட் தான். வா ப்ரோ நிற்கிறானுங்க. போனால் கன்ஃபார்ம் நம்ம போட்டுருக்காங்க. டேய் வந்தது ஒரு குத்தமாடா. அப்புறம் தூக்குடியா யாரு கத்துலையோ எத்தனை வாட்டி செத்தாலும் காப்பாத்துறாயா. இப்போ 1 மாதிரி ஒரு தெருக்க வரணும், நான் எத்தனை வாட்டி சார் ரெடி போகும். என்ன அந்த பக்கம் அங்கே வரேன் ப்ரோ, நான் தான் மெடிக்கு தான் போகிறேன். யூடியூப் காசா கிடக்குது. செத்த பயிரா சூப்பரியா என்னடா ரிக்வெஸ்ட் போகிறேன். பாலத்தை தாண்டு ப்ரோ, ஸ்பீடாக போய் என்னடா பண்ணுற? ப்ரோ ஃப்ரெண்டு பிடிக்கலாம் ப்ரோ.
என் ஃப்ரெண்டு பிடிச்சி பார்ப்போம் ப்ரோ. ப்ரோ ஏ தலைவா, ஏ தமிழாயா நீனு? ஏ ஹிந்தி ஆயா? ஏ ஸ்டார்டிங்கில் இங்கே தானடா வந்தோம், அதே பிளேஸுக்கு கூப்பிட்டு வந்திருக்க சுற்றி முற்றி. கம்மாடு ப்ரோ, உன்னால் என்ன உண்மை பண்ணேன், நான் என்னால் என்ன உண்மை பண்ணுறேன். டிஸ்கோல் சுடு சுடு. நான் போய் ஃப்ரெண்ட் அடிக்க பார்க்குறேன் ப்ரோ. யாருமே இந்த நல்ல உள்ள இந்தியா அடைக்கல, அவனுமே அடிக்கிறதுலே குறியா இருக்கீங்க. இதாவது வராயா ப்ரோ? ஃப்ரெண்டுடா. டே 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 லூசு பயலே, ஃப்ரெண்டுடா. அவனை யாரும் கொடுத்துட்டாங்க. நம்ம ஒன்று தான் அடித்தோம், 2 ரூபா உங்களுக்கு. எனக்கு கோவம் இப்படி தான்டா போகுது. பாஞ்சு போனால் கடிதான் விழுவும். டன்டனா 2 நிறுத்து. ரூட்டே அடப்பா, சிங்கிள் டேமேஜ் கூட பண்ணலடா எவனையுமே. ஆனால் அடிக்கிறானுங்கடா. நான் என்ன பண்ணியிருக்கணும், அப்படியே கில் எடுக்கலாம் ஈஸியாக. எங்கே பாஸ் போக சொல்கிறீங்கோ? மெசேஜில் கோங்கிறான் தலைவரே. யாருமே ஃப்ரெண்டாலாம் ஆக மாட்டாங்க போல இருக்குது. எல்லாம் கட்டை எடுத்து அடிக்கிறது, கட்டவுச்சு எடுத்து அடிக்கிறதுலேயே இருக்கியா இருக்கானுங்க. ஃபைனல் டவுட்டு எவனா பாதுங்களுக்கு கொஞ்சம் முட்டை வருது. டேய் கொன்றாதடா. இவன் டீமேட்டை வரைச்சி ரிவே பண்ண வைப்பா ப்ரோ. சுடாத டேய். இவன் டீமேட்டை வரைச்சி ரிவே 2 விளான்னு பார்த்தேன்டா. பைத்தியக்கிற போயிட்டு ப்ரோ அநியாயம் பண்ணுற ப்ரோ நீ. அவன் ஃப்ரெண்டு டீம்மேட் வருவான், நம்ம அப்படியே அந்த சாக்கில் அவனை ஃப்ரெண்டு பிடிச்சி அப்படியே ரிவே பண்ணி விட்டுலாம் நினச்சோம் ப்ரோ. ஏன் ஆசையில் ஊற்றுறியா? அப்போ நாங்கள் ஒருத்தருக்காண்டா தலை போல வருமா ப்ரோ யாருன்னு சொல்கிறாதீங்க ப்ரோ, ஒன்று நான் ஹெல்ப் பண்ண தான் ப்ரோ வரேன் அப்படின்ட்டு போவோம். ஆல்ரெடி வெறும் இது மட்டும் தான் இருக்குது ப்ரோ. ஃப்ரெண்டு ப்ரோ, டேய் ஃப்ரெண்டுடா. ஃப்ரெண்டா பார்த்தாலும் அடிக்கிறாயா ப்ரோ? ஃப்ரெண்டு புரிஞ்சுக்கோ, ஃப்ரெண்டுடா. டேய் ஃப்ரெண்டுடா. ஃப்ரெண்டுனாக்க அடிக்கிறான் ப்ரோ. ஃப்ரெண்டு டேய் ஃப்ரெண்டுடா. அடிக்காதடா, வாடா. காரில் எல்லாம் தரேன்டா. இல்லை அப்புறம் அடிச்சிருவோம்டா. ஃப்ரெண்டுடா கொய்யால. ஃப்ரெண்டு ப்ரோ. ஐயோ ஃப்ரெண்டானே போச்சு. டே அவ்வளோ நேரம் ஃப்ரெண்டுன்னு போடா. சுத்தம்டா சதி ப்ரோ. தலை போல வருமா இங்கே வாயா. அவனை ஃப்ரெண்டானாடா. சரி அவன்கிட்ட காய் கொடுத்து அவன் டீமெட்டை தூக்கி விட்டுருந்துருப்பான். பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கும். ஃப்ரெண்டு போச்சு ப்ரோ. நீ போய் அப்படியே போனேன்னாக்கா அங்கே தூக்கி விட்டலாம் ப்ரோ. நான் என்ன பண்ணுறேன், ஃப்ரெண்டு பிடிக்கிறன்ற பேரில் போட்டு தெரியல. ஐயோ நான் அதையா பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃப்ரெண்டு பிடிக்கின்ற பேரில் போட்டதுலாம் தெரில. போனேன் அவன்கிட்ட போய் உட்காந்து இருந்துச்சேன் ப்ரோ. அவன் முன்னாடி உட்காந்து தான் நான் போய் காயினை கொடுத்து போய் வெட்டி பண்ணுறான் அப்படின்ட்டு சொல்லியிருப்பேன். அவன் என்ன பண்ணான் தெரியுமா, இங்கே ஏட்டை அப்படி அடிக்கிறான் ப்ரோ. போனது பண்ணிட்டு நான் என்ன பண்ணேன், சரி இதுக்குள்ள விட்டு நம்ம சொல்லி முடிச்சிருவான். அவன் கோவால் போடாமல் ஏறி வந்தால் கூட அடிச்சிருக்க மாட்டேன் ப்ரோ. கோவால் போட்டு ஏறி வந்துட்டு சரி நம்மளை போட்டு தான் தள்ளப்போறான்னு சொல்லிட்டு நான் கன்ஃபார்மாக போட்டு தள்ளிட்டேன் ப்ரோ. ஐயோ நேரம் ப்ரோ. தலைவரே ஐயோ இப்போ தான் புரியுது பீப்பிள் அவ்வளோ அடிக்க மாட்டேறான், சரி ஃப்ரெண்டாக மாட்டேறான்ட்டு. எல்லோரும் இதே மாதிரி ஃப்ரெண்டாக கிட்ட போய்ட்டு துரோகம் பண்ணிடுறானுங்க ப்ரோ. அதனால் அவங்க என்ன பண்ணுறானுங்கனாக்கா வேறு வழி இல்லாமல் சரி யாரும் நம்பக்கூடாது அப்படின்ட்டு அவங்களே முடிவு பண்ணிடுறானுங்க ப்ரோ. இதுதான் ப்ரோ ரீசெண்டாக நடக்குது. அதனால தான் ப்ரோ எல்லோரும் ஃப்ரீ ஃபயர் விட்டு போகிறானுங்க. முன்னாடிலாம் ஒருத்தர் ஃப்ரெண்டு பிடிச்சா ப்ரோ, அவனை வந்து இன்னொருத்தனை ஃப்ரெண்டு பிடிப்பான். நம்ம அதுக்கு சார் இன்னொரு ஃப்ரெண்டு பிடிக்கலாம். அப்படியே சேர்ந்து ஒரு டியோ மேட்ச்லேயே ஒரு ஸ்குவாட் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸ்குவாட் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு
அடுத்தடுத்து ஃப்ரெண்டு பிடிக்க பார்ப்போம். அப்படி எவனும் ஃப்ரெண்டாகாமல் அவன் அடித்தான்னாக்கா அவனை போட்டு தள்ளிட்டு அவனோட ஃப்ரெண்டை ஃப்ரெண்டு பிடிக்க பார்ப்போம். அவன்கிட்ட காயின் கொடுத்துட்டு வேணா பண்ண சொல்லுவோம். இப்போ அவன் தானுங்க ப்ரோ ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. போய் அவங்க அலையிறானுங்க. கமான் ப்ரோ தலை போல வருமானு தலைமையில வையா. இன்னும் கொஞ்சம் லைஃப்லாம் இருக்குது. சரி விடுங்கப்பா. இந்த மேட்ச் தான் போச்சு. அடுத்த மேட்ச் பார்ப்போம்.